Hello friends, வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதோட நெக்லைன் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ட்ரேசிங் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம நெக்லைன் வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் மேலே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரேசிங் அப்படின்னு எதுவும் கிடையாது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம புல்லியன் நாட்டோட ஆரி ஒர்க் மெத்தட் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் வச்சு ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக டூலிப் நீடில் நம்பர் 14 வந்து எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன செயினாக போட்டு நம்ம லைனில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நெக்லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து அப்படியே வந்து செயின் ஸ்டிச்சை சின்ன சின்னதாக போட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுவிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 3 லைனோ ஒரு 4 லைனோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் கலரில் கூட போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் செயின் ஸ்டிச் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே டாட் வச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ சென்டர் லைன்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் டாட் வந்து அங்கங்கே வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த விங்ஸ் மாதிரி இந்த வி ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இந்த ட்ராயிங் வந்து நம்ம சென்டர் லைன்லேருந்து வரையணும். ஸோ ஏன்னா இது வந்து டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த டேரக்ஷன்லேயும் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது இந்த டேரக்ஷன்லேயும் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம புல்லியன் நாட்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம புல்லியன் நாட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நீடில் வந்து மேலே எடுத்துக்கணும். இதுக்கு வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு நீடில் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டு எங்கே வந்திருக்கோ அதுக்கு பக்கத்துலேயும் நீடில் வந்து மேலே எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி த்ரெட்டை கீழே நீடில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடமும் வந்து ரொம்ப பக்கத்தில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப்பில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீடில் இப்படி வந்து ஒரு விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுற்றிக்கணும். ஒரு 5 சுற்று இல்லை 7 சுற்று அது போல் வந்து அந்த நீடில் த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணிவிட்டு அதோட எண்டை வந்து இப்படி கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எண்டு வந்து இந்த சைடு வர்ற வரைக்கும் இந்த த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டே நம்ம அந்த எண்டு வரைக்கும் இழுத்துட்டு போகணும். ஸோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து லூஸ் கொடுத்துரும். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம வந்து அந்த எண்டு வரைக்கும் அது செட் ஆகிற வரைக்கும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அழகாக அது செட் ஆகிடும். ஸோ இதான் வந்து புல்லியன் நாட். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நம்ம அந்த இடத்துலையே வந்து பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஒன்று போட போகிறோம். இந்த வி ஷேப் ஃபுல்லாமே வந்து நம்ம புல்லியன் நாட் தான் போட போகிறோம். ஜூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸோ த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீடில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் கீழே நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த நாட் வேணுமோ அதுலேருந்து நீடில் வந்து அந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம நீடில் இறக்கி அந்த பக்கம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 75% வந்து நீடில் மேலே வந்திருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் வந்து இந்த மாதிரி விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 7 தடவை போல் இந்த மாதிரி வைண்ட் பண்ணிக்கணும். த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸாகவே வைண்ட் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக வைண்ட் பண்ணோம் அப்படின்னால நம்ம த்ரெட்டை மேலே எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் வைண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டான ஒரு டென்ஷனில் அது இருக்க மாதிரி வைண்ட் பண்ணிக்கணும். அதோட எண்டை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நீடில் ஃபுல்லாக மேலே எடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த நாட் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் த்ரெட்டை கீழே இறக்கிடலாம். இதுதான் வந்து நம்ம புல்லியன் நாட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தடில் போடுறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆரி ஒர்க் மெத்தடில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தட் தான் இது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வரும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு நமக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே இறக்கணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் கட் பீட் வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ த்ரெட் அந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கீழே நாட் போட்டிருந்தாலுமே ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம நாட் கீழே இருக்க நாட் வந்து பிரிஞ்சாலும் நம்ம த்ரெட் வந்து வெளியில் வராது. ஸோ அதுக்காக தான் ரிவர்ஸில் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் அண்ட் உடன் ஹேண்டில் இருக்கிற நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம கட் பீட் போடுறோம் இல்லையா, அதில் வந்து எப்போவுமே வந்து நம்ம நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த கேப்பில் வந்து ஒரு ரவுண்ட் பீடும் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் சுகர் பீடும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்பர் 2 சைஸ் வந்து ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் பீட் வந்து ஒரு 4 இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்பர் 2 சைஸ் ஆன்டிக் பீட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்து அதை பஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வந்து 2 பீடாக கொடுத்து அங்கே வந்து எண்ட் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி அந்த கேப் ஃபுல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட புட்டா ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து டூலிப் நீடில் நம்பர் 24 வந்து எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் வந்து போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த புட்டா ஒர்க்கில் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம என்ன புட்டாஸ் வந்து தள்ளி தள்ளி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போட்டுக்கணும் அண்ட் முடிக்கும்போது ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ இது வந்து சேஃப்காக. இடையில வந்து ஏதாவது த்ரெட் பிரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஒரு புட்டா மட்டும் கூட கட் ஆகாது. ஏன்னா நம்ம 2 சைடுமே நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அந்த இது வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும் நம்மளோட ஒர்க் வந்து. ஸோ இதில் வந்து ஒரு 3 பீட் லைனாக ஜஸ்ட் ஒரு லைனாக அப்படியே கொடுத்துட்டு எண்ட் நாட் போடுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் நம்மளோட ஸ்லீவ் டிசைனோட ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. ஸ்லீவ் டிசைன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என் ஸ்க்ரீனில் அதோட டிசைன் கொடுக்குறேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்கம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இதில் புல்லியன் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அது வந்து சீக்வன்ஸோடு போடுவோம்ல லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அது போடலாம். இல்லைனா லேசி ரைஸி ஒர்க் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நெருக்கமான ஒரு ஒர்க்காக வந்து அழகாக வந்து வந்திருந்தது. நம்ம புட்டா ஒர்க்குமே வந்து ரொம்ப க்யூட்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.